வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று இந்த வீடியோவில் எந்தெந்த நிலைகளில் பயோப்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களுடன் பேசப் போகிறேன். அடிக்கடி நோயாளிகள் கேட்கும் கேள்வி, நாம் எப்போது பயோப்சி செய்ய வேண்டும்? அப்படி என்றால் வாருங்கள் தெரிந்து கொள்வோம். இன்று இந்த வீடியோவில் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எப்போது பயோப்சி செய்யலாம் மற்றும் எந்தெந்த நிலைகளில் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசப் போகிறோம். அப்படி என்றால் வீடியோவை தொடங்கலாம். சிறுநீரகத்தின் வேலை எங்கள் இரத்தத்தை வடிகட்டுவது. நம் உடலில் உள்ள அனைத்து விஷப்பொருட்களும் நச்சு பொருட்களும், உதாரணமாக கிரியேட்டினின், யூரியா போன்றவை, இவை அனைத்தையும் சிறுநீரகம் வடிகட்டி வெளியேற்றுகிறது. அதே சமயம் நம் இரத்த அழுத்தத்தையும் சமநிலைப்படுத்துகிறது, ஒழுங்குபடுத்துகிறது, நம் திரவ நிலையை சமநிலைப்படுத்துகிறது, மின்சார உப்புகளையும் சமநிலைப்படுத்துகிறது. சிறுநீரகம் சரியாக வேலை செய்ய முடியாத போது இந்த கழிவு பொருட்களை வடிகட்டி வெளியேற்ற முடியாது. இப்போது சிறுநீரகம் பழுதாகி வருகிறது. சிறுநீரகம் தனது செயல்திறனை இழக்க ஆரம்பிக்கும் போது அதற்கு பின்னுள்ள முக்கிய காரணம் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவுதான். அதாவது 80% சம்பவங்களில் சிறுநீரகங்கள் பழுதாகும் முக்கிய காரணம் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் என்பதுதான் கண்டறியப்பட்டுள்ளது. அப்படியானால் முதலில் உயர் இரத்த அழுத்தம் பற்றி பேசலாம். உயர் இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் அனைவரும் தங்களுக்கு பல வருடங்களாக இரத்த அழுத்தம் இருந்தது என்றும் அந்த அழுத்தம் காரணமாக சிறுநீரக செயல்பாடு மெதுவாக பாதிக்கப்பட்டது என்றும் நன்கு அறிந்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை செய்யும் போது அவர்களின் சிறுநீரகம் மெதுவாக சுருங்கி வருவதை அந்த அறிக்கையில் காணலாம். அதாவது அது அதன் இயல்பான அளவிலிருந்து சிறிது சிறிதாக சின்னதாக்கி விடுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் முக்கிய காரணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? உயர் இரத்த அழுத்தம். உங்கள் சிறுநீரகம் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக சின்னதாகிவிட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில் உயிரணு பரிசோதனை, பயோப்சி தேவையில்லை. ஏதெனில் காரணம் தெரிந்துவிட்டது. உங்கள் சிறுநீரகம் விதி இரத்த அழுத்தம் காரணமாகவே பாதிக்கப்பட்டது என்று. அதே போல் நாம் சர்க்கரை, சுகர் பற்றி பேசினால் சர்க்கரை காரணமாகவும் உங்கள் சிறுநீரகம் சேதமடைந்திருக்கலாம். ஏதெனில் எந்த ஒரு நோயாளிக்கும் சர்க்கரை இருந்தால் இரத்தத்தில் சர்க்கரை உள்ளடக்கம் தினசரி அடிப்படையில் கலந்து கொண்டே இருக்கும். அந்த அடர்ந்த இரத்தம் நம் சிறுநீரகத்துக்கு வடிகட்டுவதற்காக சென்றால் அது சரியாக வடிகட்ட முடியாது. இதன் காரணமாக நம் சிறுநீரக செயல்பாடு மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. மேலும் நம் கிரியேட்டினின் மற்றும் யூரியா உருவாக ஆரம்பிக்கிறது. இப்போது இங்கேயும் ஒரு கேள்வி வருகிறது. சர்க்கரை இருந்தால் இதில் நாமும் பயோப்சி செய்ய வேண்டுமா? அதற்காக அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி என்றால் உங்களுக்கு பயோப்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு காரணம் தெரியும். ஆம், சர்க்கரையின் காரணமாக உங்கள் சிறுநீரகம் சேதமடைந்துள்ளது. சர்க்கரை தான் ஒரே காரணம். அதனால்தான் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் அளவுகள் அதிகரித்து வருவதை நீங்கள் காண்கிறீர்கள். எந்த நோயாளிகளுக்கும் நீரிழிவு பிரச்சனை இருந்தால் அவர்கள் அல்ட்ராசவுண்ட் செய்யும் போது அவர்களின் சிறுநீரகத்தின் அளவு சின்னதாக இருக்காது. வெறும் சிறுநீரக செயல்பாடுதான் பாதிக்கப்படுகிறது. ஏனெனில் நீரிழிவினால் சர்க்கரை அதிகரிப்பதால் சிறுநீரகம் தன் வடிகட்டும் திறனை இழக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலும் உங்களுக்கு பயோப்சி செய்ய அவ்வளவு அவசியம் இருக்காது. இப்போது இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. பயோப்சி எப்போது செய்ய வேண்டும்? பயோப்சி செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு எப்போது வருகிறது என்றால் உங்களுக்கு இரத்த அழுத்தம் பிபியூட் பிரச்சனை இல்லாத போது, உங்களுக்கு நீரிழிவு சர்க்கரை பிரச்சனையும் இல்லாத போது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது. உங்கள் சிறுநீரகம் சரியாக வேலை செய்ய முடியாமல் இருப்பதால் உங்கள் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவு அதிகரிக்கிறது. இது 2 நிலைகளில் நடக்கலாம். அதாவது ஆட்டோஇம்யூன் கோளாறு அல்லது ஏதாவது மரபணு காரணம் இருக்கலாம். ஆட்டோஇம்யூன் கோளாறுகள் உதாரணத்திற்கு நெஃப்ரோபதி அல்லது நெஃப்ரோடிக் சிண்ட்ரோம். நெஃப்ரோபதியில் இது ஒரு ஆட்டோஇம்யூன் கோளாறு ஆகும். அதாவது உங்கள் சொந்த ஆன்டிபாடிகள் உங்களை என்ன செய்கின்றன? உங்கள் சிறுநீரக செல்களை என்ன செய்கின்றன? அவை அழிக்கின்றன. அவை நெஃப்ரான்கள் மீது அழுத்தம் செலுத்துகின்றன. அதனால் உங்கள் சிறுநீரகம் சரியான முறையில் செயல்பட முடியவில்லை. சரியான செயல்பாடு நடக்க முடியவில்லை. அப்படியொரு நிலைமையில் காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையில் நோயாளிக்கு ஆட்டோஇம்யூன் கோளாறு இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? அதனால் தான் நோயாளியின் சிறுநீரகம் சேதமடைந்ததா என்பதை பார்க்க வேண்டும். அப்படியொரு நிலைமையில் நமக்கு பயோப்சி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். அதாவது எடுத்துக்காட்டாக நான் விளக்க முயற்சித்தால், ஒரு 10 வயது குழந்தை இருக்கிறது. அவனுக்கு இரத்த அழுத்த பிரச்சனை இல்லை, அவனுக்கு சர்க்கரை நோய் இல்லை, அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. மொத்தமாக எல்லா விஷயங்களும் அவனுக்கு சரியாக இருக்கிறது. ஆனால் அவருடைய சிறுநீரக செயல்பாடு சரியாக நடக்கவில்லை. அவருடைய கிரியேட்டினின் அதிகரிக்கிறது, அவருடைய யூரியா அதிகரிக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில்
அந்த காரணம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிய நாங்கள் டாக்டர்கள் இதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ஏனெனில் காரணம் தெரிந்தவுடன், நமக்கு காரணத்தை அறிய முடிந்தவுடன், சரியான மற்றும் சிறந்த சிகிச்சை வழங்குவது மிகவும் எளிதாக்கி விடுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் நோயாளியின் பயோப்சி செய்து பார்க்கிறோம். உங்களுக்கு பிபி இல்லை, உங்களுக்கு சர்க்கரை இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வழக்குகளில் நாங்கள் பயோப்சி செய்கிறோம். மேலும் பயோப்சி செய்வதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் நீங்கள் பயோப்சி செய்தவுடன் காரணம் என்ன, காரணம் என்ன, ஏன் உங்கள் சிறுநீரகம் சேதமடைகிறது, ஏன் உங்கள் சிறுநீரக செயல்பாடு சரியாக இல்லை, ஏன் என்பதை தெளிவாக அறிய முடிகிறது. இறுதியில் உங்கள் கிரியேட்டினின் மற்றும் அதே நேரத்தில் இரத்த யூரியா ஏன் அதிகரிக்கிறது என்பதும் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே எந்த நிலைகளில் ஏன் பயோப்சி அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.